எல்லோருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா இவருக்கு மட்டும் 48 மணி நேரம். அதனால ரெண்டு கையில வச்சுக்கிட்டு இருக்காருன்னா பாத்தீங்களா, இவர் குழந்தைகளுக்கு பேப்பர்ல இருந்து எலக்ட்ரானிக் பேப்பர் வரைக்கும் இவர் கை வைக்காத தொழிலே கிடையாது. இவர் ஒரு பிசினஸ் மேக்னெட்டுங்கிறதுக்கு இரும்பு கேட்டு ஒட்டிக்கிறாருன்னு பாருங்களேன். எல்லாம் பிள்ளை இறைவா எல்லாரையும் நல்லபடியா வைப்பா. போயிட்டா இந்த ஆபீஸ் பாய் பாய் பாய். Excuse me, sir. சப்ளைஸ்க்குலாம் பேமெண்ட் பண்ண வேண்டியது சார். இந்த செக் புக்கில் சைன் பண்ணிங்களா? துபாய் கால் பண்ணி பேசுறீங்களா? என்ன கால் சார்? ETM மில்கோக்கு போன மாசம் ஒரு ஷிப்மெண்ட் அனுப்புனோமே கவுண்டர் வைட்டு. ETM மில்கோ கால் பண்ணேன் சார். இன்னைக்கு ஃப்ரைடே, அங்கே ஹாலிடே, எல்லாம் பிஸியாக இருக்காங்க. யாரே மொபைலில் பிடிக்க வேண்டியதாலையா? அதே கான்டாக்ட் பண்ணேன் சார். கமர்ஷியல் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணேன். ETM மில்கோவுடைய ஃபேமிலி ஃபெஸ்டிவல் சார் இன்னைக்கு. அதனால எல்லாம் சந்தோஷமா குதூகலமா இருக்காங்க சார். ஓ, ஃபேமிலி ஃபெஸ்டிவலா? எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா? பலட டோன்ட் டிஸ்டர்ப் தம். ஓகே சார். நாளை காலையில டிஸ்டர்ப் பண்ணு. ஓகே சார். செக்ல சைன் பண்ணிருக்கீங்களா சார்? எங்க போயிட்டா இந்த பிஏ? ஓ பிஏ சார் வந்துட்டே சரியா சாப்பிட்டு வர சார். வெளியில லைவ் குக்கிங்கா மசாலா தோசை போட்டுருந்தாங்க. அதான் நல்லா இல்லையா சார், ரொம்ப சூப்பரா இருக்கு சார். என்ன விட்டுட்டு போனது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி சார், சரி சார். பிஏ சைன் பண்ணி வந்திருக்காரு. போடலாங்க சார், போடலாம் சார். சார் 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 என்னையா செக் புக்கில் சைன் பண்ணுறோம் சார். லாஸ்ட்டில் கடைசியில் டைரியிலையும் சைன் பண்ணிட்டீங்க சார். என்னையா நீ தானே ரொம்ப நாளா என்னோட ஆட்டோகிராஃப் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். வச்சுக்க வச்சுக்க. ஓகே, தேங்க்யூ சார். சார் என்னதான் நீங்க பெரிய பிசினஸ் மேக்னெட்னாலும் ரொம்ப யோசிக்காதீங்க சார். பாருங்க உங்க சட்டையில ஒரே கிளிப்பு ஊக்கு ஆணிலாம் ஒட்டிட்டு இருக்கு. ஏயா ஆணைய தட்டுற மாதிரி முதல் 4 தட்டு தட்டுறியா? சரி சார். உங்கள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமே. சரி சார். நேற்று இது மொட்டை மாடி பக்கம் எதுவும் போனீங்களா? ஏன் போய் சார் அங்க பாருங்க, டிஷ் எல்லாம் டைரக்ஷன் திரும்பி ஒரு ப்ரோக்ராம் தெரியுது இல்லையா? ஒரே கம்ப்ளைண்ட் சார். ஓகே ஓகே, என்ன ப்ரோக்ராம் சொல்லு. ப்ரோக்ராம் சார் காலையில 6 மணிக்கு ஆன்மீக சிந்தனை, 7க்கு இன்று ஒரு தகவல், 7:30க்கு தலைப்புச் செய்திகள், 8க்கு காமெடி டைம், 9க்கு தலையில இடி உள்ள மெகா சீரியல், அப்படியே நைட்டு டாக்டர் எக்ஸ் வரைக்கும் போகுது சார். நாசமா போவேன். மிட்நைட் மசாலா வந்துட்டியா? சரி சார், சரி சார். என் ப்ரோக்ராம் என்ன கேட்டா நீ டிவி ப்ரோக்ராம் சொல்லிட்டு இருக்க. சரி சார், சரி. அதாவது 7:11க்கு நம்ம விம்பானி கூட பிசினஸ் மேட்டர் பற்றி டிஸ்கஷன். சரியா 7:30க்கு 111வது பிசினஸ் தொடங்குறீங்க பாஸ். நிறுத்து நிறுத்து. 7:30 111 ஏதோ நாமம் போடுற மாதிரி இருக்குது. சரி, யாருக்குன்னு பாத்துடலாம். வேற கேட்டாலே சும்மா கலருது இல்ல. எதுக்கு இந்த டைலாக்? பஞ்சு டைலாகியா? அப்பப்போ குத்துவசனம் பேசினாதான் எல்லாரும் நம்மளை ஞாபகம். குத்தாலத்துல குரங்காட்டமா, மத்தாலத்துல வரலாட்டமா? இப்ப எதுக்கு இது? பழமொழி சார், அனுபவிங்க. எத்தனையோ அனுபவிச்சுட்டோம், இதை அனுபவிக்க மாட்டோமா? சரி, ப்ரோக்ராம் என்ன நடத்தாலும் சொல்லியா? சார் மத்தியானம் 1:30 மணிக்கு நம்ம பவர் ஸ்டார் வீட்டுல பவர் லஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் 2க்கு போறீங்க. பிரைவேட்ல போறது வந்து பப்ளிக்ல வந்து சொல்லிட்டு. சரி சார், சரி சார். 3க்கு போறீங்க. அங்க புதுசா பிசினஸ் தொடங்குற விஷயமா நம்ம நாயர் இருக்கார்ல, நாயரை பார்த்து பாய்லர் பிசினஸ் பத்தி டிஸ்கஷன். ஆமா சார். அடுத்து நம்ம கீழே போர்ட்ல கிரானைட் கேஸ் விஷயமா ஆஜராரு. கிரானைட் கேஸ் தெரியாது, கொஞ்சம் விவரமா சொல்லு சார். அதாவது ஒரே பாட்டில் பெரிய வாங்கணும்னு தோண்டிங்கல்ல, இப்ப தோண்டல பூமியில ஓட்ட உழுது இங்கே இந்த மதுரையிலேருந்து பார்த்தா அங்க தென்னாப்பிரிக்காவில் அந்த கேஸா? ஆமா. வேற கேட்டாலே சும்மா கலர் இல்ல. சரி, அது விஷயமா லாயர் ஏதாவது கொடுத்தாரா? யார் பண்ணிச்சது? ஆமா சார். சம்மன் அப்பா அப்பா. இவர் தாங்க நம்ம நிக்கியோட ஒரே பொண்ணு மிக்கி. Dad! Dad! Yo, லூசு. யாரு? உங்க செல்ல பொண்ணுப்பா. லூசுக்கு பிறந்த அரபுசா. ஆமா. அப்பா, எனக்கு ஒரு
அப்பாயின்மெண்ட் கிடைக்குமாப்பா? என்னம்மா இது அப்பா கிட்டயே அப்பாயின்மெண்டா? அப்ப ஆயா கிட்டனா ஆயின்மெண்டா? இல்லப்பா நான் தனியா பேசணும்பா. தனியா பேசணுமா? ஆமாப்பா. ஓரமா போய் பேசிட்டு வாயம்மா. இல்லப்பா நான் உங்ககிட்ட நம்ம தனியா பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ ப்ளீஸ் டிஸ்மிஸ்? ஓகே. என்னம்மா? அப்ப எப்ப பார்த்தாலும் பிசினஸ் 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 தானே சுத்திட்டு இருக்கீங்க. இந்த மிஸ் ஒரு தடவையாவது கவனிக்க கூடாதா? அம்மா வானதுல இருந்து நாம உன்னை மாத்திட்டு இருக்கேன். அந்த டயலாக விடுங்கப்பா. இது எப்ப ஒரு பார்ட்னர் வச்சு கொடுக்க போறீங்க? பார்ட்னருக்கு என்னம்மா? எந்த பார்ட்னர் வேணும் சொல்லு. 100 பார்ட்னர் நாளைக்கு லைன்ல வந்து வச்சிருக்கேன். இல்லப்பா. புண்ணாக்கு பிசினஸ் பண்ற புதிய கொடி வேணுமா? ஐயோ அப்பா. கடலை பிசினஸ்ல இருக்கிற சொடலை வேணுமா? அப்பா. இல்ல செல் பிசினஸ்ல இருக்க செல்லப்பா வேணுமா? அப்ப எழுவா போச்சு உங்களோட. நான் சொல்றது என்னோட லைஃப் பார்ட்னர் பத்தி. ஓ, லைஃப் பார்ட்னரா? ஆமாப்பா. அதுக்கு என்னம்மா? சரி, எனக்கு ஒரு சங்கடமாதமா இருக்கு. நான் ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், நம்ம ஆடிட்டர் அம்மா, நம்ம பிஏ வந்திருக்காரு. ஓகேப்பா. சரி நான் இங்க நிக்கிறேன்ப்பா. நோ ப்ராப்ளம்பா. சார், நம்ம ஆடிட்டர் வந்து பேலன்ஸ் ஷீட் கொடுத்து போயிருக்காரு சார். பேலன்ஸ்டா இருக்காமா? ரொம்ப இம்பேலன்ஸா இருக்கு சார். சொல்லுங்க. அதாவது நம்ம 109 பிசினஸ் லாஸ். அந்த சரக்கு கம்பெனி இருக்குல்ல, அதாவது அந்த டிவைடட் பேர் கம்பெனி, அது ஒண்ணுதான் சார் அமோக லாபம். அந்த ஒரு பிசினஸ் தான் நம்ம 109 பிசினஸையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு சார். சுருக்கமா சொல்ல போனா ஊர உலையில போற பிசினஸ் தான் நம்ம மற்ற பிசினஸ்க்கும் உங்க வீட்டு அடுப்பு உலையில அடிக்கிறது சார். சரி, நம்ம அதை பரவாயில்ல பேசலாம். இப்போ என் பொண்ணுகிட்ட முக்கியமான மோட்டர் சரி சரி மேட்ரு பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே போயிட்டு அப்புறமா ஓகே சார். ஏமா உன் கல்யாண விஷயத்தை எதுக்குமா இவ்வளவு இன்டைரக்டா பேசுற? இதை விட டைரக்டா எப்படிப்பா சொல்றது? சரிம்மா, புரியுது புரியுது. அந்த ஒரு பீர் கம்பெனி வச்சிருக்கிறதுனாலதான் எல்லாரும் என்னை சாராயா வந்தீங்க. அதனாலதான் என்னமோ நம்ம வீட்டுல பொண்ணு எடுக்க தயங்குதானுவா. ஆனா அந்த பழாபுர கம்பெனியை வித்து தொலைக்க வேண்டியதானே. இப்போ நம்ம பிஏ வந்து என்ன சொன்னாரு கேட்டியம்மா? ஆமா. அந்த ஒரு கம்பெனி வச்சுதான் சரி நம்ம மத்த எல்லா கம்பெனியுமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் நீ நானும் கூட இப்படி சொகுசா இருக்கிற அந்த கம்பெனி வச்சுதான். அப்பா உங்க பொண்ணோட வாழ்க்கைப்பா. ஓகே ஓகே ஓகே, வாமா அழாத வா. என்னப்பா? உனக்கு ஒரு சாய்ஸ் தரேன். என்னப்பா சாய்ஸ்? மாப்பிள்ளைய நீயே தேடிக்க. சரி. பட் ஒரு கண்டிஷன். என்னப்பா கண்டிஷன்? மாப்பிள்ளை உடனே நமக்கு ஈக்குவல் அந்தஸ்துல இருக்கணும். ஐயோ. அப்படி இல்ல ஏழையா இருந்தாலும் கூட பரவாயில்ல, கொஞ்சம் புத்திசாலியா இருக்கும். அப்ப நீ எங்க போய் தேடுவேனா? எங்க போய் தேடுவியம்மா? எனக்கு தெரியாது. போய் ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல போய் பிடிச்சிட்டு வா. ஐயோ. வேலையே இல்லை, வெட்டியே இல்லை. சரி, பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றாச்சா எவனாச்சும் ஆட்டுவான்னு பார்த்தா ஒரு பஸ்ஸு கூட வரமாட்டாங்க. அந்த ஒரு பஸ் தூங்கிக்கிட்டே வரலாம். ஆமா கிளம்பிங்களா? அத்தனை விஷயத்த சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. ஆமா இது லூசுப்பாய். வேற பஸ் வருதான்னு பார்ப்போம். என்ன பண்றது? வாழ்க்கையே ரொம்ப மோசமா இருக்கு. வேலை கேட்டாலே எவ்வளவு தரமாட்டாங்க. பண்ணிக்க வேண்டியது. எங்க பையனோ 2 கண்டிஷனை போட்டுட்டு மாப்பிள்ளை எங்க வேணா போய் தேடி சொல்லிட்டாரு. எவனோ ஒருத்தன் வெட்டியா வேலை வெட்டி இல்லாம கிறுக்க நாட்டம் நின்றுட்டு இருக்கான். சரி இந்த பர்ஸ் சாக்க வச்சு பேச்சு தான் கொடுத்து பார்ப்போமே. மாட்டுறான் நானு. ஹலோ, இந்த பர்ஸ் கிட்ட கண்டு உங்களோட கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அங்க ஒரு பீடி துணி கிழங்கு உங்களோடதுங்களா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க யாராவது லேடிஸ் பீடி குடிப்பாங்களாங்க? அதிக அதை பத்தி எப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? யாரும் பீலாம் குடிக்கிறது லேடிஸ் குடிக்கிறாங்க. சாரி, அது என்னோட பர்சல். நான் வச்சிருக்கிறது 1,000 ரூபா. அது ஏன் வந்து அதெல்லாம் பர்சல் வச்சுக்க முடியுமா? சாரி. இது உங்களோட உங்களோட இருக்கலாம். ஆமாங்க, இந்த பஸ் ஸ்டாப்ல நான் போட்டு போறேன், அடுத்த பஸ் எங்க அப்பா போட்டு போறாரு, அதுக்கு அடுத்த பஸ் எனக்கு நான் தான் இல்லை தெரியாம தான் கேட்கிறேன். என்னை பார்த்தா லூஸ் ஃபேமிலி மாதிரி தெரியுதா? ஐ மீன் பர்ஸ் லூஸ் பண்ற ஃபேமிலி மாதிரி தெரியுதான்னு கேட்கிறேன். இல்ல பார்க்க கொஞ்சம் சுமாரா
லட்சணமா கேவலமா கேவலமா இருக்கீங்க. ஏதோ இந்த பர்சஸாக்க வச்சு உங்கள்ட்ட பேச்சு கொடுக்கலாமே பேச்சு கொடுத்தா சரி சரி கோச்சிக்காதீங்க. அதாவது இந்தியாவில் காலையில 10 மணிக்கு எவன் ஒருத்தான் எந்த ஒரு பெண்களோட சீண்டல் இல்லாம நடந்து போறானோ அன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைச்சது. ராகுல் பூஜை யோ யோ மிஸ்டர் இப்ப என்ன ஆயிடுச்சு? ஓகே சார் கோச்சிக்காதீங்க. என் பேரு ஜக்கி. சாட்ல கால் எடுத்துட்டாங்களா? பழைய வேலையை மிக்கி. ஓ மிக்சியில சீ எடுத்துட்டாங்களா? அது இருக்கட்டும். நீ எப்படி என்னை பார்த்து ரொம்ப சொல்ல விடுறீங்க? ஏங்க என்னை பார்த்து அப்படி அது கேள்வி கேட்டுட்டீங்க? ஜக்கி டோட்டல் குவாலிஃபிகேஷன். ஐயோ சரி இவ்வளவு பேர் இருக்காங்களா? என்ன மட்டும் நீங்க எதுக்கு நீங்க செலக்ட் பண்ணீங்க? அதாவது இப்ப லவ் பண்றதுக்கு வந்து கிரிக்கெட் இருக்கிறது தான் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷனேவா? ஆமா டோட்டல் குவாலிஃபிகேஷனே அதுதான். ஓ அப்படியா? ஆமா. பஸ் ஸ்டாப்ல பஸ் கிடைக்கும் மிஸ் கிடைக்குமா? இல்லைங்க பஸ்ஸையும் மிஸ் பண்ணினா மிஸ் கூட கிடைக்கலாம். என்ன பாத்தீங்களா? பஸ்ஸையும் மிஸ் பண்ணாம எனக்கு ஒரு மிஸ் கிடைச்சிருக்கு. இல்ல உங்க ஹைட் கூட நான் செக் பண்ணி பார்த்துட்டேங்க. ஓ பாத்துட்டீங்களா? ஆமாமா உங்க ஹைட் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓ சேம் பாப்பி சேம். ஐயோ நான் அந்த ஷேவை சொல்லலைங்க. உங்க ஹைட்டும் என் ஹைட்டும் சேம் ஹைட்னு சொன்னேன். அது சொல்றீங்களா? எல்லாருக்கும் பாருங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்குங்க. சுத்தமா இல்லைங்க. அப்போ சூடு சொல்லுங்க. நடுவில் திருக்கு போய் போலாம். இன்னும் நம்ம மிக்கியை காணலாம். ஹாய் ஜெக்கி. ஹாய் மிக்கி. How are you? நல்லாவே இல்ல. Why dear? ஆமா நான் உனக்கு ஒரு லவ் லெட்டர் அனுப்பிட்டேனே. நீ அதுக்கு என்ன ரிப்ளை அனுப்பல? ஓ அந்த மஞ்சள் பத்திரிக்கை நீதான் அனுப்புங்களா? மஞ்சள் பத்திரிக்கையா? என்ன சொல்ற? ஆமா அதை பார்த்தோம் அப்படியே ஷார்ட் ஆயிட்டேன் நான். அப்படியே டெலிஃபோன் நம்பர் அவ்வளவு கான்டாக்ட்ஸ் அவனுக்கு. அட பாவி அது எல்லோ பேஜஸ். எனக்கு பேப்பர் இல்லைன்னு அந்த எல்லோ பேஜஸ் கிழிச்சு அதுக்கு பின்னாடி உனக்கு நான் எழுதி அனுப்பியிருந்தேனா? ஓ அப்படியா? சாரி பாரு. ஐயோ என்ன பண்றது? எல்லோ பேஜஸ்ங்கிறது அவன் தமிழ்ல ஆக்குனா என்னெல்லாம் வந்து பாருங்க. இது வேற அந்த பக்கி வேற எடுத்து படிச்சிருக்கோம். பாக்கியா? அது யாருக்கு புதுசா இப்போ? அவன் எங்க அப்பா பேரு பாக்கியவா. அவன் அந்த அளவுக்கு ஒருத்தர் அதெல்லாம் பாக்கிட்டு கூப்பிடுறோம். ஐயோ அவனே எனக்கு 200 ரூபா பாக்கி. அதனால பக்கின்னு வச்சுக்கோ. ஓகே அப்ப உங்க அப்பா பேரு பக்கியா? எங்க அப்பா பேரு கிக்கிங்க. பாருங்க பாக்கி கிக்கி மிக்கி ஜக்கி என்ன ஒத்துமை பாத்தீங்களா? போங்க எல்லாம் கீவேர்ட்ஸா போச்சு. ஓகே கிமிக்கி எவ்வளவு இருக்கு? ரொம்ப தேங்க்ஸ். ஒரே கிக்கி சங்கி வாங்கி சொல்லுங்க. கிக்கிங்கிறீங்க? அவருக்கு அப்பா? ஆமாங்க அவரோட ஒரே சொல்ல பொண்ணுங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு
பிசினஸ் மேக்னெட் ஆச்சு. ஆமா ஆமா, ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட்டுங்க. இருந்தாலும் இந்த ஏழையை எப்படி உங்க அப்பா ஏத்துக்குவாரு? இல்ல, அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நீங்க எங்க அப்பா கிட்ட வந்து புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணிருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன குறைச்சா? இப்போ நான் புத்திசாலி இருக்கேன். நல்ல ஜோக்கு போங்க. ஏங்க ஒரு வடிகட்ட முட்டாள், நமக்கு என்ன தெரியாதா என்ன? தேங்க்யூ. இல்ல இல்ல, அதாவது புத்திசாலி மாதிரி நடிக்கணும், அவ்வளவுதான். ஆமா, அம்ச்சி கடையில எங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்கு. சரி. அந்த கம்பெனில ஒரு வாக்கிங் இன்டர்வியூ இருக்கு. அந்த இன்டர்வியூக்கு வந்து நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா நம்ம கல்யாணம் ரொம்ப ஈஸி. ஓ சாரிங்க, அவ்வளவு தூரம் வர முடியாது. நான் இருக்கிறது ஆவடியில, உங்க ஆபீஸ் இருக்கிறது அமெரிக்கால இல்ல. சாரி. ஏன் என்ன அவ்வளவு தூரம் நடந்து வர முடியாது? ஏங்க நடந்து வரீங்க? என்ன நீங்க தானே சொல்லுங்க வாக்கிங் இன்டர்வியூ உண்டு. ஏங்க ஓகே, நாளைக்கு இன்டர்வியூக்கு வரீங்க, பாஸ் ஆவீங்க. ஆல் தி பெஸ்ட். பை. டாடா. இதுவரை பொறுத்தவரை ஒரு அடிமை கூட சிக்கலையே. பார்ப்போம். இன்னும் வரலையே. ஒரு அடிமை சிக்க மாட்டாமல தெரியுங்க. வேலை கொடுக்கோம்னா கூட ஒருத்தர் வரமாட்டாங்க பாருங்க. பாய், ஆபீஸ் பாய், யாராவது வந்தாங்களாப்பா? வந்தா உள்ள அனுப்பி. ஆபீஸ் பாய் அக்கௌண்டன்ட் பாய் யாரு இருக்காரா? அவரே இல்லையா? எல்லாரும் இன்னைக்கு ஃபெஸ்டிவல். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கம் இன்? அடிமை மாட்டிட்டான்டா. எஸ், கம் இன். சார் வணக்கம் சார். டேக் யூ சீட். தேங்க் யூ. ஏய், காரணும்னா நீ கையில எடுத்துங்க. சார் சார் சின்னவங்க தமிழ்ல சொல்லுவாங்கல்ல. What's your name? My name is Jackie sir. வித்தியாசமான பேரா இருக்கு. உங்களோட பேர் தான் சார் ஜிக்கி ஜிக்கி. ஏய் மிஸ்டர், கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கல கூடாது. சரி சரி. என்ன குவாலிஃபிகேஷன்ல BA சயின்ஸ்க்கு போட்டுருக்க? ஓ அப்படியே போட்டுருக்காங்க. டைப் பண்ண இடத்துல மார்க் அடிச்சுட்டாங்க உங்களுக்கு சார். போனதுல பாருங்க, இதே மாதிரி தான் இன்டர்வியூ போயிருக்கேன். ஓகே. என்னன்னா அது வந்து BA மெடிசின் போட்டாங்கன்னா பாருங்க ஒரே காலம். இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் ஒரே கன்ஃபியூஷன் சார், கன்ஃபியூஷன். நான் கருப்பு போட்டு போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறதா, இல்லை வெள்ளை வேட்டு போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போறதான்னு ஒரே கன்ஃபியூஷன் சார். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் தான் பாருங்க. அவங்களுக்கு கன்ஃபியூஷனா? ஆமா. சரி. சென்ட்ரல்ல போடுறதா வேலூர்ல போடுறதான்னு கன்ஃபியூஷன். பாளையங்கோட்டையில போட்டாங்க சார். அட பாருங்க. அது சரி, அது என்னப்பா பாலினம்னு கேட்ட இடத்துல ஆவின்னு எழுதிருக்க? அதுவா சார், எங்கே அதான் சார் எனக்கு ஆரோக்கியம் போடுறது இல்லை. ஆமா, அது என்ன வாட் இஸ் யுவர் மதர் டங்னு கேட்ட இடத்துல ரொம்ப சவப்பா இருக்கும்னு எழுதிருக்க? ஆமா சார், எங்க அம்மா பீடா கட்டெல்லாம் போடுவாங்களா, அது நாக்கில சவப்பா இருக்கும். சார் மதர் டங். அது என்ன இது? பர்சனல் அட்ரஸ்ல புறம்போக்குன்னு எழுதி வச்சிருக்க? ஓ அதுவா சார், எங்க ஊர் வந்து புறம்போக்கு ஊட்டுற இடத்துல தான் கட்டியிருக்கோம்.
எப்பாய்க்கு மேலே இருக்காரு. ரொம்ப இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ ஒரு பொறுப்பா கூட பேசிட்டு இருக்காங்க. அதாவது பொறுப்பா வீடு விஷயமா பேசிட்டு இருக்கான்னு சொல்றேன் சார். சரி, இப்போ வருமானத்துக்கு என்ன பண்ணுற? வருமானத்துக்கு இப்போ நான் எங்க அப்பா கிட்ட பாருங்க. வெரி குட். உங்க அப்பா என்ன பண்றாரு? அவரு எங்க ஒன்று சித்தப்பா கிட்ட இருப்பாருங்க சார். வெரி குட். உங்க ஒன்று சித்தப்பா என்ன பண்றாரு? அவரு எங்க ஃபாரின்ல இருக்கிற மாமா கிட்ட இருப்பாருங்க சார். ஃபாரின்ல இருக்க மாமா என்னவா இருக்காரு? அவர் ஒரு மிகப்பெரிய லெவல்ல சும்மா காசு ஆஹா, சும்மா இருக்குதுக்கு ஒரு ஃபேமிலி பிசினஸ், ஒரு லோக்கல் கொலாபரேஷன், ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு எமர்ஜென்சி பிசினஸ், ஒரு சும்மா இருக்குது ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யமே வச்சிருக்குது உங்க ஃபேமிலி தாயா. ஐயோ ப்ளீஸ் சார், எங்க ஃபேமிலி புகழ்ச்சி பிடிக்காது ப்ளீஸ். இருக்கட்டும் இருக்கட்டும். இது ரொம்ப எனக்கு பாராட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும் இருக்கட்டும். இது சும்மா தான் சொன்னேன். இதுவும் சும்மா தானா? சரி, உனக்கு என்னதையா தெரியும்? சார் நான் வந்து காலேஜ் ஸ்கூல்லாம் வந்து அந்த ஓவிய போட்டிலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது மாநாடு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். அதெல்லாம் அழகா வரைவேன். நம்ம தத்ரூபமா இருக்கு சார், அப்படி வரைகிறது அப்படி தத்ரூபமா இருக்கு. ஆமாம் சார், அதோட ஒரு 3ஆம் கட்டத்தில் இருக்கு பாருங்க. அதில் தான் சார் அதை பாருங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அதுலேருந்து வந்து ரயில் நிற்கும், அதுக்கு பயணிகள்லாம் இறங்கி போவாங்க. அதுதான் சார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிச்சு. தத்ரூபமா? எஸ். ரயில் பயணிகள். சரி, இது பாரு. அதான் சார். இதானா? எஸ். சரி, ரயில் பயணிகள் எங்கப்பா? சார் அங்கே வந்து பண்ணி விட்டாங்க சார். சரி சரி, அப்ப ரயில் எங்க? சார் அடுத்த ஸ்டேஷன்ல போனாலும் போயிட்டு சார் இறக்கி விட்டாங்க. ரயில் பயணிகளும் போயிட்டாங்க, ரயிலும் போயிட்டு. சரி, ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்கணும், அது எங்க? அது போன வருஷம் எடுத்து தானே போய் அடிச்சு சார். ஆனா பாவி, இங்க பாருங்க, வெறும் வெத்து பேப்பரை வச்சுக்கிட்டு பெரிய ஆத்து வருதாங்க. இவ்வளவு ஒரு நீளம் போய் அடிக்காம போயிருச்சு. சார் நான் நிறைய வந்து கப்பல்ல இருந்து பயணிகளாம் இறக்கி போற மாதிரி, பிளைட்ல இருந்து பிளேன்ல இருந்து பயணிகளாம் இந்த மாதிரி நிறைய பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன் சார். சரியா, நீ ஒரு புத்திசாலிதான். தேங்க்யூ சார். உன்கிட்ட ஃபைனலா ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. ஒரு ரூம்ல சரி கரண்ட் இருக்கும், பல்பு இருக்கும், ஓகே, சுவிட்சும் போட்டு இருக்கும். வெரி குட் வெரி குட். இப்ப எப்படி இருக்காக்குறீங்க ரூம்ல? இதுவே வந்து தமிழ்நாடு தான் ஈஸி சார். ஆல்ரெடி இருந்தா தானே இருக்கு. மிஸ்டர், கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில். ஒரு ரூம்ல வந்து எப்படி கரண்ட ரொம்ப இருக்காக்குறீங்க? புரியல சார். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ சுவிட்சை போடுறோம் சார். சரி, அதை பவரே கொடுக்குறோம் சார். கரெக்ட் வந்துருது. ஆமா, அதை உங்களை மாதிரி பீஸ் போட பல்பை போடுறோம் சார். சுத்தமா இல்லை சார். வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர். யூ ஆர் அப்பாயிண்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் என்னோட சம்பளம் எவ்வளோ நீங்க சொல்லுங்க. சம்பளம் மாசம் 3 லட்சம். அது எல்லாமே நல்லா இருக்கு சார், அழகா இருக்கு சார். இப்ப கூட நல்லா தான் இருக்கேன். ஆனா டெய்லி 10,000 முடிச்சுட்டோம். நமக்கு என்ன இவ்வளவு வேலையா இருக்கு? நமக்கு தேவை ஒண்ணு மிக்கி கும்கியா மிக்கி தானா? என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே சார், இங்க பேசிட்டு இருக்கேன் சார். சரி பரவாயில்ல சார், வேற என்ன சார்? அடுத்த மாசம் என் கம்பெனில வந்து ஓல்டு மணின்னு இருந்து ஒரு ரம்ம ஒண்ணு அறிமுகப்படுத்த போறோம். உங்க பேர்லயேவா? ஓல்டு மணின்னு சொல்லுங்க. அதுல மாடலா நடிக்கணும். சரி சார். குரங்கு வேஷத்துல மாடலா நடிக்கிறதுக்கு நீ நடிக்கணும். நீ நடிச்சீன்னா நீ உடனே உனக்கு கம்பெனி. குரங்கு வேஷத்துல வாயில அப்படிலாம் வச்சுக்கிட்டு சாரி சார். ஐயோ, எனக்கு ரொம்ப அறிவுரமான மேலாம் அப்படி அதெல்லாம் வச்சுக்கலாம். எனக்கு குறைக்க சின்ன வயசுலேருந்து பிடிக்காது. அதுவும் நான் தமிழ்ல பிடிக்காது. ஒரே வார்த்தை குறைக்க தான். மங்கின்னு வச்சுக்கா. ஐயோ, உங்க ஆங்கில அறிவுல இடிவுல, அதாவது இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மங்கி தான் சார். பாரு, வாட்டர் ஃபைனலா கேட்க முடியுமா? முடியாது. அது என்ன சார் குவார்டர் ஃபைனல்? இது தண்ணி கம்பெனில அப்படிதான். நீங்க குவார்டர் ஃபைனல் கேட்டாலும் சரி, ஹாஃப் ஃபைனல் கேட்டாலும் சரி, ஃபுல் ஃபைனல் கேட்டாலும் சரி, என்னால முடியாது 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 சார். முடியாதுன்னா எங்க கேட்டா வேலை கிடையாது. போயா நீ வேலை
ஒன்றும் முடியாது காணப்போம் சார் இன்டர்வியூ போடிய டைலாம் கட்டிட்டு போன விஷயம் என்னடா சொல்ல மாட்டாங்க ஏன்டா கேட்குறேன் முடிஞ்சு போச்சுடாப்பா போச்சா போச்சா இது போச்சா அதான் பார்த்தேன் நம்ம குடும்பத்துல எவன்டா வேலைக்கு போயிருக்கான் எங்க நீங்க வேலை கெடுத்துருவீங்கன்னு நினைச்சேன் நானு சரி சரி அதுக்கு இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கிறீங்க ஏன்டா கேட்குறேன் அது ஒன்றும் இல்லை அந்த கம்பெனி ஓனர் வந்து இன்சிடென்ட் அப்போ வந்து வாழ் வச்சு நடிக்கணும்னு சொல்லிட்டான் அப்புறம் நான் முடியாதுன்ட்டு வந்துட்டேன் சரி சரி இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க வாழ்தானே உணவு போயிட்டு போகுது கிச்சன்ல வாழைப்பழம் வச்சிருக்கிறேன் போய் சாப்பிட்டு படுத்து போ இதாங்க நான் குறைக்குங்கண்ணா இதாதுங்கண்ணா வாழைப்பழம் வேணும்ண்ணா குறையாவே மாற்றிட்டாங்கப்பா சரி 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 பாப்பா என்னடா கரெக்ட் வர இல்லையடா போட்டு பாக்குறதுக்கு என்னடா சீக்கிரம் என்னடா ஏதோ வலுவல் இருக்குது பாப்பா டேய் வாடா டேய் வா ஐயோ என்னடா அது வாய் பேசிச்சு டேய் இப்படி இல்ல ஓ இத வச்சு இப்ப பொண்ணா பாப்பறானே அப்ப ரொம்ப முக்கியமானது அடடா ரொம்ப ஃபீல் பண்ணாத என்ன செய்ய யோசிக்க மாட்டா என்னடா கொஞ்சம் ஐயோ அந்த ஆள்கிட்ட வந்து குழந்தை நடிக்க மாட்டாங்க அது கிடைச்ச தண்டனையாடா இது சரி என்ன பண்றது பேசாம ரோட்ல போறோம் நம்ம பேசிக்கிட்டே போவோம் ஆமா இந்த நடனத்துல கிளி கேக்குது காலையில இவ்வளவு
சார். அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு மாதிரி பெருசா போயிட்டு. ஓஹோ, சுகர் இருக்கா? இது ரேஷன் கடை இல்லையா? யோ, உனக்கு சுகர் இருக்கான்னு ஓ இல்லை சார், எனக்கும் கிடையாது, என் வாழையும் கிடையாது, நக்கி பார்த்துட்டேன். நக்கி பார்த்துட்டு வாழ கிடையாது. என்ன மாதிரி ப்ராப்ளமா இருக்கும்? சரி, எப்படியா இது நடந்துச்சு? அது பிளாக் பண்ண முடியாது. இதான் நடந்துச்சு. ஓ, நீங்க வந்து அந்த இன்டர்வியூ போனீங்க இல்லையா, அதுல வந்து அந்த வேலை கிடைக்கல இல்லையா? ஆமா, அதனால வந்து மென்டல் டிப்ரெஷனால மேபி டிப்ரெஷன்னா மனையில வந்து டாக்டர் ஆமா கொடையில இருக்கும். மென்டல் டிப்ரெஷன் தான் மன அழுத்தம் ஐயா. அதாவது மென்டல் டிப்ரெஷன் மூலமா வந்து பிசிக்கல் ரியாக்ஷன். இப்ப சப்போஸ் வந்து நம்மளுக்கு எல்லாம் வயிறு வலிக்குதுன்னு சொல்றோம், நினைச்சாலே போது வயிறு வலி வந்துடும். ஆமா, அது மாதிரி வந்து மென்டல் டிப்ரெஷன் மூலமா வந்து ஒரு இதுக்கு என்னதான் எங்க வழி இருக்கு பார்த்தா சொல்ல முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வெட்டரி டாக்டர் போறதுலாம் இங்கே வந்து கட்டி போட்டு ஃபர்ஸ்ட் போய் யூரின் டெஸ்ட், ஃபாரின் டெஸ்ட், என்ட்ரன்ஸ் டெஸ்ட், எக்ஸ்ரே, ப்ளூரே எல்லாம் எடுத்துவாங்க. அப்புறம் பார்க்கலாம் டாக்டர். நீங்க சொல்றீங்க எல்லா டெஸ்ட் அதுக்கப்புறம் லோட் டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்தா உள்ள அனுப்பிச்சாங்க. வரும்போது எல்லாத்தையும் எடுத்தா உள்ள அனுப்புறாங்க. ஒரே குடிக்க வந்தவங்க கூட பாருங்க டெஸ்ட் காலையில் யாரும் நீ கேட்ட எக்ஸ்பிளைன் போல பையனுக்கு சிராசு தெரியுமா? பேட பாருலாம் பையனுக்கு சிராசு தெரியுமா? சிராசனா யோ தலையில வந்து எக்ஸ்ரே எடுத்துருக்கீங்க. நான் அசமா போச்சு. எங்கேயா படிச்ச திருப்பி பாரியா? சாரி ஏய் சும்மா கேட்டா கட்டி போட்டுடா சூடு போட்டு ஜாலியா இருப்பா. அதாவது ஒரு சார் யோ பாருங்கய்யா டைம் ஆகிடும் வீட்டு வேற இது சொல்லுங்க. அதாவது இந்த வார்டுல இருந்து ஒரு நர்வு நேர எமிரேட்ஸ் போய் பைபாஸ் போய் அந்த செக்ஷன் கூட வந்து சாரிகள் அடிச்சு நேர போய் பிரெயின்ல போய் கனெக்ட் ஆகுது பாத்தியா? இப்ப என்ன ஆகுதுன்னா ஏதாவது சர்ஜரி பண்ணி வாழை கட் பண்ணணும்னா உன் பையன் இருக்கே ஆபத்தானே வச்சு அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் இதை ஒரு மரத்திலே அதை ஏற்றி இதுக்கு என்னதான் வழியதான் மரம் இது கொடுக்குறாங்க. சரி, ஜெர்மன்ல வந்து எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தருங்க பாத்தீங்களா? ஜெர்மன்ல போய் பாருங்க பிறகு வாங்கலாம். இது இதான் மெடிசின் இங்க நீங்க மெடிசின் சரி, அதாவது நோவால்ஜின்னு ஒரு டேப்லெட் இருக்கு. அதை ஒரு 3 வேளை சாப்பிட்டு சரியா போயிடும். நோவால்ஜின்னா ஜின்னு நீங்க டிட்டு கட்டுவான் போய் நோவால்ஜின்னா 3 வேளை சாப்பிடு. அதாவது காலையில ஆனா ஒரு கண்டிஷன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிடும். என்ன டாக்டர் சொல்லுங்க எல்லா மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட சொல்லுவாங்க. நீங்க சாப்பிட சாப்பிடுறீங்க இங்க இவங்களும் தாங்க முடியல எனக்கு. ஏன் பிள்ளையாட நீ குட் கொஸ்டின். ஏன் சாப்பிட சொல்றீங்கன்னா அதாவது வந்து நம்ம சாப்பிடுற சாகாரத்துல இருக்கிற சத்து நேரா வந்து வாழுக்கு தான் போகும். ஆமா, இந்த நோவால்ஜினை சாப்பிட்டோம்னா சரி வாழுக்கு போற சத்தை கட் பண்ணிடும், ஈடுபட்டுரும். வேற இப்போ கரெக்டா பண்ணிருக்க கட் பண்றதுனால என்ன ஆகும்னா வாழுக்கு போற சத்து குறைஞ்சி என்னைக்காவது வாழுக்கு நடக்கும். 1 வாரம் ஆகலாம், 1 மாசம் ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம். மெகா சினிமா சொல்லிட்டு போறீங்க எல்லாம் வந்து கைவிட தயார் பிடிக்கிறது சிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு. சரி, எதுக்கு நீ வந்து இறைவனை வேண்டிங்க, அதை தவிர வேற வழி கிடையாது. இறைவனை வேண்டி கேட்குது. கையில் மேல தூக்கிடுவீங்க நீங்க. சரி, ஃபீஸ் எவ்வளவு சொல்லுங்க, வீட்டுக்கு மேல போட்டு கொடு. ஆட்டோ கூடாது கூட்டு போயா அடுத்த மாசம் ஃபீஸ் கொடுத்தா போதியா? ஏன் அடுத்த மாசம் 1 கிலோமீட்டர் வளர்ந்துருக்கு நினைக்கிறேன் மற்ற சேட்டைக்கு. தெரியாது தெரியாது, ஃபீஸ் கொடுக்கணும் தெரியும். போய்
தகப்பா என்னதான் மைசன் என்னடா அவன் வேற டாக்டர் குழப்புன்னு குழப்பிட்டான். நீ அதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத சரியா? சரி. நடந்து போச்சு, எதையும் யோசிக்காம வாழை சுருட்டிக்கிட்டு பேசாம படுத்து தூங்கு சரியா? தூங்கு போறீங்க. டென்ஷனை கலப்பாதடா போடா. ஏய் மைசன் தூங்கு. டென்ஷன் மைசன் டென்ஷன் மைசன் மகனே. நமது ஹீரோவுக்கு வால் முளைத்ததன் விளைவாக கடுமையான மன அழுத்தத்தின் காரணமாக ஒரு கனவுலகில் சஞ்சரிக்கிறார். அதாவது உலகில் அனைவருக்கும் வால் முளைக்கிறது. இதோ அந்த கனவுலகிற்கு உங்களை அழைத்துச் செல்வோம். இந்திய அரசியல் சட்டத்தில் ஏற்பட்ட மாறுதல்கள். அனைத்து நீதிமன்றங்களிலும் இனி வாய்மையே வெல்லும் என வாசகம் மாற்றி அமைக்கப்படும். இந்திய தண்டனை சட்டம் EPCO போன்று POCPICO என்ற புதிய வால் தண்டனை சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதன்படி வாளை உட்ட நறுக்கி விடுவேன் என ஒருவரை மிரட்டுவது கொலை செய்து விடுவேன் என மிரட்டுவதை விட கடுமையானதாக கருதப்படும். மாமியார் மருமகள் சண்டையில் வால் துன்புறுத்தப்பட்டால் வான்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள். வால் இல்லாத ஊனமுற்றோர்களை கிண்டல் செய்தால் வால் டீசிங் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள். தலைநகர் டெல்லியில் ஓட் பஸ்ஸில் ஒரு மாணவனின் வாளை துண்டித்து கீழே தள்ளிவிட்ட கொடுமை அரங்கேறியுள்ளது. இதை கண்டித்து ஆயிரக்கணக்கானோர் பாராளுமன்றம் முன்பு வால் என்று கத்திவிட்டு சென்றார்கள். மேலும் குற்றவாளிகளின் வாளை உடனடியாக துண்டிக்க வேண்டும் என கோஷமிட்டனர். இதை வாலுரிமை கமிஷன் வன்மையாக கண்டித்தது. மேலும் வாளை வெட்டுவது பல உலக நாடுகளில் தடை செய்யப்பட்டிருப்பதை மேற்கோள் காட்டினர். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது வாளை சேர்த்து குலுக்கிக் கொண்டு மரியாதை செய்யலாம். ஒருவர் வாளை கொடுக்கும் போது மற்றொருவர் கையை கொடுப்பது அவமானகரமான செயலாக கருதப்படும். முக்கிய பிரமுகர்களின் தற்பிரிவு பாதுகாப்பு படையில் உள்ள பிளாக் கேட்ஸ், அதாவது கருப்பு பூனைப்படை, கருந்துரங்கு படையாக மாற்றப்படும். இந்திய தண்டனை சட்டத்தை தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி கவுன்சில் தலைவர் பெரியய்யா சிவகுமார் அவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வால் பாதுகாப்பு குறித்து கவலை தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு வால்மார்க் ஸ்டாக் தினமும் நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வாகனம் கூர்த்து எடுத்துக் கொடுப்பதை வன்மையாக கண்டித்தார். அவர் தலைக்கு ஹெல்மெட், வாலுக்கு வால்மெட் என்ற உறுதிமொழியை முன்மொழிந்தார். எலிவேஷன் டிசைன் கவுன்சிலும் பல மாற்றங்களை தெரிவித்துள்ளது. அதன்படி இனிமேல் கால்பட்டன் வால்பட்டன் என அழைக்கப்படும். இதன் மூலம் வாலாலும் கால் செய்யலாம். இதனால் கேபின் மற்றும் என்ட்ரன்ஸ் வால் ஆர்கிடெக்ட் டிசைனிலும் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும் என்று டிசைன் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர் சித்திக் தெரிவித்தார். இந்த மாற்றங்கள் சினிமா துறையை விட்டு வைக்கவில்லை. சினிமாவில் வரும் சில பஞ்சு டைலாக்குகள் இதோ. கண்ணா, வாலுக்கு மேல கோவப்படுற ஆணும் வாழ போகலா நீட்டி நினைக்கிற பொண்ணும் நல்லா வாழ்ந்ததான் சரித்திரமே இல்லை. நான் வாழை ஒரு தடவை ஆட்டினா 100 தடவை ஆட்டின மாதிரி. கண்ணா, சிங்கம் சிங்கிளாதான் வரும், மங்கி மிங்கிளாகித்தான் வரும். இந்திய அரசியல் சட்டத்தில்
இவனா இன்னும் வீடு இருக்க பாரு. வயசான் எந்திரடா, பிடிச்சிடா, எந்திரடா, இன்னும் தூக்கிட்டு எந்திரடா, எந்திரிடா, ஏந்திரிடா. இந்த காஃபி இருக்க முடியுது. ஓ நீயாடா? ஏடா ஓ வாங்கடா. எனக்கு எங்கடா வாழ கனவே இல்லையா? எந்திரடா, போடா, போய் வேலை பண்ணலாம். நேரம் பார்த்து மிக்கி வேலை காட்டுறாங்க. சரி ஹலோ ஹலோ. ஹாய் மிக்கி. ஹாய் ஜக்கி. என்ன நான் பேசுறது கேக்குதா? கேட்குறதுக்கு தான் நிற்கிறேன். ஆமா 2-3 நாள் ஆச்சு. ஏன் உங்ககிட்ட இருந்த ஒரு டெலிஃபோன் ஒன்றையும் காணும்? சரி இன்டர்வியூ போனியே, என்னாச்சு? ஓ அவங்க ஒன்றும் இல்லைப்பா, நேரில் சொல்கிறேன். சரி படத்துக்கு போமா? படத்துக்கு இந்த வேலை நன்மை இல்லையா? என்ன படத்துக்கு? 2 பக்கத்துலயும் அட்டையை காணும். 2 பக்கத்தில் அட்டையா? போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அட முட்டாளே, இந்த படத்தோட பேரு. ஓ அப்படியே நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்னா கேள்விப்பட்டிருக்கு. இதுதான் புதுசாக இருக்கு. ஆமா, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிறது முதல் பாகம். ஓ அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஒரு படம் 2 பக்கத்துலயும் அட்டையை காணும்னு. ஓ அது வந்து 2வது பாகம். இப்ப 3வது பாகம் படம் இருக்காங்க. அது என்ன பேரு தெரியுமா? அது என்ன? ஊருக்கு நடுவுல ஒரு லைப்ரரி இருக்கு, அதை காணும். ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட். பாட்டு பாட்டா போடுறாங்க. நான் வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, வாலி படத்தோட செகண்ட் ரிலீஸ் ஒன்று ஓடுது, போமா? வாலி படம் பேசுறது அந்த மாதிரி இல்லைம்மா. நான் வந்தாக்கா வந்து ஹீரோ வந்துட்டாங்க, தேட்டரில் ரொம்ப க்ரௌடாக. ஐயா அஜித்னு நினைப்பு மனசுல. நான் குழந்தை சொன்னா இப்போ அடிச்சுட்டு சொல்கிறேன். சரி போவோம். சரி, படத்துக்கு தான் போவேண்டாங்கிற, அட்லீஸ்ட் ஜூக்காவது போவோமே. ஜூக்கா? ஐயோ அங்கெல்லாம் வேணாமா. அப்புறம் வந்து நம்மளை சேர்ந்த ஒரு பெருக்க வந்து வெளியில் சுற்றுறது எல்லாம் கை தட்டி சிரிக்கும். ஏன் என்னாச்சு? ஐயோ இதுக்கு மேலே ஒன்றும் மறைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த ஃபிளாஷ் கேட்க முடியாது. இதாமா நடந்தது. ஆமா, இவ்வளவு நடந்திருக்கு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சொன்னா நீ சங்கடப்படுவேன்னு தாமா நான் சொல்லல. ஐயோ எனக்கு ஒன்று இப்ப பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஓ ஏற்கனவே உனக்கு 2 வாரு, நீ என்ன இப்ப ஒரு பால் படத்திற்கு வேற ஒரு கதை சொல்ற. ஐயோ எனக்கு உடனே உன்னை இப்ப பார்க்கணும். ஓகே நாளைக்கு நல்லா காட்டுறேன். சரி நாளைக்கு வீட்டுல போவோமா? ஓ பார்க்கலாமே. ஓகே பாய். ஓகே டாடா. நீங்கள் நடந்தது கவலையா இருக்கீங்க. தூங்குறாரா? நைட் சாப்பாடு ரெடி பண்றேன், சாப்பிட்டு படுத்து தூங்குறாடே. எனக்கு வேணாம், நீயே சாப்பிடுறான். டேய் சாப்பிடுறா, சாப்பிட முடியாதா? எதுடா? ஐயோ எனக்கு வேணாம், மனசு சரியில்லைடா. சரி சும்மா வெளியே விடுக்காத. இது பிரெட் டோஸ்ட் பண்ணி அதான் சாப்பிடு, சரியா? சரி ஏதாச்சும் பண்ணிக்கோ. என்ன பண்ண? என்னடா பண்ண? ஒண்ணும் பண்ணிடா. நகை சொல்லடா நானு. டேய் அது பாருடா. வாடா. டேய் வாள் கையில வந்துருடா. இது வாள் கையோட வந்துருச்சா? டேய் ஆமாடா. டேய் தகப்பா, வாழ்க்கையிலே நீ இல்லையா முதல்ல முதல்ல கையில செஞ்சிருக்கேன். வாடா
இனிமே நான் வாழ்க்கையில விடுதலை 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 விடுதலை. ஒரு பிரச்சனைமா நம்ம கம்பெனில. சரி அதை விடுமா, நீ வந்த விஷயத்தை சொல்லுமா. இன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தாருப்பா அவருப்பா. ஓ அவனா? அவன் தான் இவனா? அவன் இல்லப்பா அவருப்பா. என்னோட மனச கொள்ளையடிச்சுருப்பா. இவரு மனசை கொள்ளையடிச்சது அவன் பெரிய விதண்டாவதான் பிடிச்சாவனா? இல்லப்பா நீங்க தானேப்பா சொன்னீங்க புத்திசாலி இருந்தா போதும்னு. புத்திசாலி தான் பேச்சே கேட்க மாட்டேங்கானே, எதுவுமே கேட்கலையா? இல்லப்பா அதனாலதான் என்னமோ தெரியல அவருக்கு ஒரு பெரிய வால் முளைச்சிருக்குப்பா. ஆமாப்பா இந்த பிளாஷ்பேக் போடுங்க. இதுதான்ப்பா நடந்துச்சு. ஆனா அவர் என்ன தெரியலப்பா, இப்போ நீங்க சொன்ன அந்த குழந்தை ரியல் மாடல் நடிக்கிறதுக்கு ரொம்ப தயாரா இருக்காருப்பா. என்னப்பா சிக்கல்? அப்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனா ஏன் திடீர்னு முடிவு எடுத்தீங்க? மது குடிக்கிறனால ஆமா நிறைய பேர் சீரழிக்கு போறாங்க. சரி நிறைய குடும்பங்கள் நாசமாயிருக்கு. அப்பா அது நல்ல விஷயம் தானேப்பா. அந்த மாதிரி அந்த மதுவை குடிக்க வைக்கிறதுல நம்ம பங்கு இருக்கலாமா? நம்ம தானே தயாரிக்கிறோம். சரி அதனாலதான் நான் அந்த கம்பெனியை மூடிடலாம் இருக்கேன். அப்பா மீத இருக்க பீர் பாட்டில் எல்லாம் எமன் படத்தை போட்டு வெளியே விடலாம் இருக்கேன். சரி என்னோட கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிப்பீங்களா? ஓகே சம்மதிக்க. பட் ஒரு கண்டிஷன். அப்ப மறுபடியுமா? ஆமா என்னப்பா அது? எனக்கு எம வேஷத்துல நடிக்க ஒரு மாடல் வேணும். ஐ மீன் கொம்பு வச்சு நடிக்க. உன்னோட ஆளு நடிச்சான்னா உடனே அவனுக்கும் உனக்கு கல்யாணம். சரி இல்லைன்னா நான் எந்த கழுதையை சொல்லணும் அதை கட்டிடுறேன். அப்பா குரங்கு தேவலாப்பா கழுதைக்கு. குரங்கா கழுதையானே ஏன்னா வால்மன் வாப்பின் கீழே வட்டி பண்ணுறது. அப்பா அதுக்கெல்லாம் நேரம் இல்லப்பா. என்னோட டெசிஷன் தான் ஃபைனலு. வேற கேட்டாலே சும்மா அழகு இல்லை. அது அப்பா ப்ளீஸ் அப்பா அப்பா அப்பா. என்னடா தலை ரொம்ப வலிக்குதா? தலை வலிக்குதா? ஆமா. நான் வேணா நோவா செஞ்சறவா? ஐயோ மறுபடியும் புரிஞ்சுக்கடா. ஐயோ மயக்கமா வலிக்குதா தலை? ஐயோ என்னடா சொல்ற? ஐயோ எனக்கு பாருடா. என்னடா ஏதோ வீங்கா இருக்குது? வீங்கிருக்கா?
இந்த பாடுறா டேய் டேய் கொம்புடா என்னது கோவா டேய் உட கொம்பு ரொம்ப அழகாடா அட பாவி இது எப்படா மாட்டியே சூப்பரா டேய் கத்தி போய் வாடு வந்து டும் 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 வாடு போய் கொம்பு வந்து டும் 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 டேய் டும் 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 ஏன்டா நான் பேசுறேன் கொம்பு போடுறது உனக்கு நம்ம ஹீரோ ஜெக்கிக்கு கொம்பு முளைச்சாச்சு. ஹீரோயின் அப்பா சொன்ன மாதிரி எமன் வேஷத்துல நடிச்சாச்சு. கல்யாணத்துக்கு சம்மதமும் கிடைச்சாச்சு. இப்ப ரெண்டு பேரும் டூயட் பாட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து போலீங்க ஆண்டிப்பட்டியில டவுன் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. கொம்பை எடுக்கிறதுக்கு இன்னும் நம்ம டுபாக்கூட்டாக